Hi, good morning guys. Welcome to Tech Master Tamil. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது, எப்படி எல்ஆர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணணுன்னாக்கா எல்ஆர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எல்ஆர் அப்ளை பண்ணுறதை பார்க்குறோம். எல்ஆர்னா லேர்னிங் லைசன்ஸ். ஸோ எல்எல்ஆர் ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணுறேன், எல்ஆர் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து லேர்னர் லைசன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லேர்னர் லைசன்ஸ் லைசன்ஸின் சாரதி வெர்ஷன் 2 இருக்கும். இது வந்து ஓல்டு மாடல், இது இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேர்னர் லைசன்ஸின் சாரதி வெர்ஷன் 4.4. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் என்ன ஆர்டிஓ ஆஃபீஸோ செலக்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து உளுந்தூர்பேட்டை ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்றதால நான் உளுந்தூர்பேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு என்னென்னலாம் தேவை, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து நம்ம தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோடு பண்ணணும். அதேமாதிரியே ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோடு பண்ணணும். எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான புக்கிங் போய் தேவையில்லை. ஜஸ்ட்டு அடுத்து பேமெண்ட் வந்து நான் ஆன்லைனில் தான் டேரெக்டாக தான் போய் பண்ண போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எல்ஆர் மட்டும் தான்றதால நமக்கு வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், நம்ம டாக்குமெண்ட்ஸை அப்லோடு பண்ணணும். தட்ஸ் இந்த 2 தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கண்டினியூ. என்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது, எல்எல்ஆரும் கிடையாது, எல்லாம் கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி லைசன்ஸ். ஜஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய எந்த ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஸ்டேட் தமிழ்நாடு, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்னு கேட்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஆர்டிஓ ஆஃபீஸோ அவங்க கொடுத்துங்க. ஆர்டிஓ உளுந்தூர்பேட்டை கொடுத்துட்டு நீங்கள் பின்கோடு வழியாகவும் கொடுத்து வர வச்சுக்கலாம். உங்களுடைய நேம் என்ன நேமோ போட்டுங்க. உங்கள் நேம் கொடுத்துங்க, மிடில் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ரிலேஷன், உங்கள் அப்பா பேரோ அம்மா பேரோ கூட போட்டு ஃபாதர் போட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் வேணும்னா கொடுத்துங்க. உங்களுக்கு சாய்ஸ் தான், ஆப்ஷனல். வேணும்னா கொடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லை. உங்களுடைய நேம், ஃபுல் நேம் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே நேம் வந்து கொடுத்துங்க. நீங்கள் ஜெண்டராக மேலாக ஃபீமேலாக கொடுத்துங்க. மேல். அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த பிளேஸில் பிறந்தீங்கன்றது கேட்குறாங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய ஊர் நேமே கொடுத்துங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிரைவிங்க்கு பார்த்திங்கன்னா 8th 8th மேலே 8th and above பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் 10th and +2 ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். உங்களுடைய பிளட் குரூப் என்னவோ பிளட் குரூப் தான் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். டெலிஃபோன் நம்பர் ஆப்ஷனல் தான். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் பார்த்தோன்னா உங்களுடைய தழும்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை போட்டுக்குங்க. அண்ட் உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம். ஸோ விழுப்புரம் கொடுத்துருக்கேன். தாலுக்கா எனக்கு உளுந்தூர்பேட். என்னுடைய ஊர் நேம் கலமருதூர். அட்ரஸ்லாம் டோர் நம்பர், ஃப்ளாட் நம்பர் வேணும்னா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கொடுத்துக்குங்க, இதான் நல்லது. அப்புறம் பின்கோடு, உங்களோட பின்கோடு கொடுத்துங்க. ஜஸ்ட்டு காப்பி ஆஃப் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே இதுனாக்கா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இது மாறிடும், அப்படியே ஃபுல்லாக காப்பி ஆகிடும். தென் நீங்கள் வந்து எந்த வெஹிக்கிளுக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க. எனக்கு 4-wheeler, 2-wheeler, வித் கீர், வித்தவுட் கீர், இல்லை டிராக்டர், சம்திங் நிறையா இருக்குது. ரோட் ரோலர் நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்களோ அதுக்கு செலக்ட் பண்ணிங்க. நிறையா கொடுன்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணாக்கா நிறைய எத்தனாலும் வரும். ஸோ வித் கீர் கொடுக்குறேன். வித் கீர் அண்டு எல்எம்பி இட்ஸ் ஃபார் 4-wheeler. ஜஸ்ட்டு கொடுத்துட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணாக்க தானே வந்துடும். இதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கான நமக்கு ஓகே. அப்புறம்
இப்போ நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கிளிக் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு ஐ எம் வில்லிங் டு டொனேட் மை ஆர்கன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, நான் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு டிக்ளேர் பை பெஸ்ட் நாலேஜ் மட்டும் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஒரு டைம் பார்த்துங்க, எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க. சப்மிட். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் டேட்டா? எஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ப்ராசஸ். என்னோடய அப்ளிகேஷன் நம்பர், என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் போகும். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேணால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்முடைய நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இது பிரிண்ட். நெக்ஸ்ட். ஓகே, அந்த இதில் வந்து 2 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்ளை பண்ணி 2 ப்ராசஸ். ஒன்று வந்து நம்ம ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று வந்து பண்ணலை, இன்னும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை பண்ணலை. ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்முடைய ஃபார்ம் 1 இப்போ இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்ம் 1 நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. பிரிண்ட் கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. திரும்ப நம்மளை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபார்ம் 1 ஆர் ஃபார்ம் 1 சேம் தான், மொரலஸ் சேம் ஃபார்ம், ஒரே ஃபார்ம் தான். ஒரு ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். அண்டு ஓகே ஓகே எம்சிவிஜின்றது வந்து மோட்டார் சைக்கிள் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் வித் கியர். இது கார் டு 4 வீலர்ஸ். ஓகே, நான் வந்து அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட். எது பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜ் ப்ரூஃப் வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், ஃபார்ம் 1 நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் 1 டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வச்சு நம்ம திரும்ப அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஏஜ் ப்ரூஃபை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரூஃப். ஏஜ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் தரேன். நீங்கள் வேணாலும் உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் இதெல்லாம் வேணால் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் போய் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிறதுல ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ப்ரூஃபை வந்து நீங்கள் அனுப்பணும் கண்டிப்பாக. நான் பிடிஎஃப் ஃபைல் தான் இது வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓகே சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு நான் கொடுக்குறேன். அப்லோட். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேணால் கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம், இல்லை வேணால் டெலிட் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபைல்லாம் அலோடு பார்த்தீங்கன்னா ஜெப்பேக் பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அலோடு. ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 KB மட்டும்தான். ஸோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணிட்டேன். வந்து ரீஃப்ரெஷ் ஆக இன்னும் வரல. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு. ஓகே, ஆதார் கார்டு கொடுக்குறேன். ப்ரௌஸ் ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணி அப்லோட். ஓகே, தென் கன்ஃபார்ம். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்துச்சு. அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன் வந்து ஃபார்ம் 1 வந்து டவுன்லோட் பண்ணாலும் ஆல்ரெடி அது செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃபார்ம் 1 பிடிஎஃப் ஃபைல். ஸோ ஜஸ்ட்டு அப்லோட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட். சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மறுபடியும் போயிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே ஓகே கொடுங்க. வெப்சைட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2 தான் ஷோ ஆகுது. லாஸ்ட் ஒன் திரும்ப நான் ஃபார்ம் 1 கொடுக்குறேன். அப்லோட். கன்ஃபார்ம்.
ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எதுக்காக இப்போ பண்ணுறோன்னாக்கா இஷ்யூ ஆஃப் லேர்னர் லைசன்ஸ் LLR அப்ளை பண்ணுறோம். ஸோ முடிச்சுட்டு நம்மளுடைய ஃபில் பண்ணிட்டோம், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது எடுத்துகிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு வித் ஒரிஜினலோட வித் 4 ஃபோட்டோஸ் ஒரு 4 எடுத்துக்கிட்டு நேராக ஆடியோ ஆஃபீஸ் போங்க. ஆடியோ ஆஃபீஸில் வந்து LLRக்கு வந்து ஐ திங்க் வித் கியர்னாக்கா 230 ரூபா. வித் இதில் 4 வீலர் அப்படின்னாக்கா ஐ திங்க் சம் 413 சம்திங். ஸோ இவ்வளோதான் அமௌண்ட்டு. முடிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கே வாங்கிக்கலாம். ஈவினிங் வெயிட் பண்ணி LLR வாங்கிட்டு வந்துடலாம். அந்த LLR பார்த்தீங்கன்னாக்கா 6 மந்த் வேலிடு. 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் 4 வீலராக 2 வீலராக கற்றுக்கிட்டு ஆனால் அடுத்த 30 நாளைக்கு மேலே தான் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து எந்த கவுண்டரில் பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணுன்றதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்மிட். ஓகே, முடிஞ்சிச்சு. தென் நான் மறுபடியும் போகிறேன். மறுபடியும் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ஹோம் if ஓகே, நான் ஜஸ்ட் எனக்கு சாம்பிளாக தான் கேட்பேன். ஜஸ்ட் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போகும். இப்போ வந்து நீங்கள் அப்ளை ஆன்லைனில் நியூ டிரைவிங் லைசன்ஸ் LLR முடிச்சு நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் லைசன்ஸ் அப்ளை பண்ணணுன்னாக்கா நீங்கள் நியூ டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய LLR நம்பர் கேட்பாங்க, அதாவது லேர்னர் லைசன்ஸ் நம்பர் கேட்குறேன். நீங்கள் போய்ட்டு ஆடியோ ஆஃபீஸில் வாங்கின நம்பரை கொடுத்துட்டு உங்கள் டேட்டா பர்த்தை கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து 30 நாளுக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப உங்களால் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். 6 மந்த் தான் வேலிடிட்டி, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.